என் செல்ல குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த வராகி இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த வராகி என்னை கண்டதும் என் வாக்கினை கேட்டுவிடு. இல்லை என்றால் என் பிள்ளை உனக்குத்தான் உன்னை தேடி வருகின்ற ஆபத்து என்னவென்று தெரியாமல் போய்விடும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியாக தீர்வுகள் கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் நீ இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். என் பிள்ளையே, சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அதிர்ஷ்ட வெள்ளியில் சஷ்டி வேளையில் அம்மா உனக்கு இதனை சொல்ல வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. சில விஷயங்களை நீ கிடப்பில் போட்டதனால் வந்த பிரச்சனைதான் இது. இன்றும் இதனை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்பதனை உன்னால் கணிக்கவே முடியாது. நடக்கின்ற விஷயத்தை உன்னால் தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது. என் பிள்ளையே, ஒரு பிரச்சனை உன் குடும்பத்திற்கு வந்துவிட்டது என்றால் அதற்கு தீர்வு கிடைக்கும் வரை அந்த விஷயத்தை ஒரு நாளும் நீ கிடப்பில் போட்டுவிடக்கூடாது. உனக்கு வெளியில் செல்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்றோ அல்லது இதை செய்வதனால் எனக்கு மனதிற்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லியோ நீ அந்த விஷயத்தை கிடப்பில் போட்டு விடுவாயானால் நாளை இந்த விஷயம் மிக பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்கும். உனக்கு எதிரில் நின்றவர்கள் அவர்கள் ஓய்வெடுக்காமல் இதற்கு எதிராக என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட்டு உன் முன்னால் தைரியமாக நின்று கொண்டிருப்பார்கள். நீ எடுத்த ஓய்வு அப்படியே உன்னுடைய விஷயத்தையும் படுக்க வைத்துவிடும். என் பிள்ளையே, அப்படி நீ கிடப்பில் போட்ட ஒரு விஷயம்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இப்பொழுது மிகப்பெரிய எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தினால் உன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று இப்பொழுது உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நல்லவைதான். யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்தது கிடையாது. யாருடைய வாழ்க்கையையும் ஒருபொழுதும் நீ கெடுத்தது கிடையாது. எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பாய். அதிலும் குறிப்பாக உன்னிடத்திலிருந்து உதவிகள் ஏராளம் இவர்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. நீ இவர்களுக்கு செய்த உதவிகளை எல்லாம் ஒரு சிறு துளி அளவு கூட இவர்கள் கணக்கில் எடுத்து கொள்ளவில்லை. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது, இவர்கள் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, நீ ஒவ்வொரு அடியிலும் என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதனை இவர்கள் அதிக கவனத்தோடு கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே நல்லது நடந்து விடுமோ என்கின்ற பயம்தான் அவர்களுக்கு. உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிட்டால் அவர்களை விட கஷ்டப்பட போகின்றவர்கள் இங்கு வேறு யாருமே கிடையாது. என் தங்கமே, நீ கிடப்பில் போட்ட அந்த விஷயத்தை அவர்கள் விடாமல் துரத்தி சென்றதன் விளைவாக இப்பொழுது அவர்கள் பக்கம் நல்லது நடப்பது போல தோன்றுகின்றது. ஆனால் அது பொய்யாகவே இருந்தாலும் தவறாகவே இருந்தாலும் இன்றிருக்கின்றவர்கள் தன்னுடைய அரசியல் செல்வாக்கும் அவர்களிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தையும் பயன்படுத்தி அடுத்தவர்களின் வாழ்க்கையை அத்தனை எளிதாக வீழ்த்திவிட நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற இந்த சமூகத்தில் இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் எதுவுமே இந்த தெய்வத்திற்கு புரியவில்லை. ஏன் தெரியுமா? எந்த ஒரு செயலையுமே அடுத்தவர்களுக்கு நல்லது நினைப்பதே இல்லை. எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இவர்களுக்கு எத்தனை தான் நன்மை நடந்தாலும் அடுத்தவர்களுக்கு நன்மை நடந்துவிட்டால் இவர்கள் அந்த அளவிற்கு வேதனைப்படுகின்றார்கள். எதனால் இப்படியெல்லாம்? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு சிறு துளி அளவு கூட இவர்கள் நினைப்பதே இல்லை. இவர்களினுடைய எண்ணங்கள் தன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், தான் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒரு துளி அளவு கூட வாழ்க்கையில் நன்மைகள் நடந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும்தான் இவர்களின் கவனம் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா?
யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை கணிக்க முடியாததுதான். இது தெரிந்திருந்தால் என்றோ இவர்களை கணித்திருப்பேன், என்றோ இவர்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்திருப்பேன் என்று என் பிள்ளை நீ சொல்வாய். சொல்வது மிகவும் எளிது. ஆனால் இத்தனை காலமும் அரசல் புரசலாக உனக்கு இந்த விஷயம் தெரிந்துமே அதை நீ கண்டும் காணாமல் கிடப்பில் தானே போட்டிருந்தாய். இப்பொழுது கூட இந்த தாயானவள்தான் இதை தூசி தட்டி உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததே, இப்படி ஒரு விஷயம் உன் குடும்பத்தை இரண்டாக பிளக்க நினைத்ததே, அந்த விஷயத்தின்படி நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்திருந்தால் நிச்சயமாக அன்றே இதற்கான விடிவு காலத்தை நீ கண்டிருப்பாய். அன்றே இதற்கான தீர்வு உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். சரி, இனிமேலும் அதனால் ஒன்றும் இல்லை. இதற்கு மேலும் இவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில்தான் நீ இந்த வாழ்க்கையின் மீது ஆசை கொண்டு அதையெல்லாம் தொலைத்து விட நினைத்தாயோ, இப்பொழுது அவையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது. என் பிள்ளையே, பிரச்சனைகள் முழுமையும் வாழ்க்கையில் இருந்த பொழுதெல்லாம் நீ வேதனைப்படவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு சிறு சிறு விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தால் கூட அதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகளில்தான் சென்று முடியுமோ என்பது போன்ற உணர்வு ஏற்பட்டு விட்டது. இந்த உணர்வுகளை என் பிள்ளை நீ நிச்சயமாக தாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் அப்பேற்பட்ட விஷயங்கள் தானே. சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள், சுற்றி இருக்கின்ற மனிதர்கள், அவர்கள் தர நினைக்கின்ற விஷயங்கள், அவர்களின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் என்று எல்லாமுமே அவர்களை மிகவும் அதிகமாகவே வேதனைக்கு ஆளாக்கித்தான் வைத்திருக்கின்றது என்பது உண்மை. என் பிள்ளையே, யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றதல்லவா? அந்த விஷயத்தை தான் உன் தாயானவள் உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் குடும்பத்திற்கு சோதனைகளை கொடுக்க நினைத்தவர்கள், உன் குடும்பத்தை நடுத்தெருவிற்கு கொண்டு நிறுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வெளியில் நாடகமாடுகின்றார்கள். உன்னிடத்தில் என்ன பேசினாலுமே வெளியில் பேசும் பொழுது இவர்கள் நல்லபடியாகத்தான் நாடகத்தை ஆடுகின்றார்கள். இவர்கள் ஆடுகின்ற நாடகத்தினால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை மறந்து விடுகின்றது. நல்லது நடக்கின்றதா கெட்டது நடக்கின்றதா என்று கணிக்கும் பொழுது அது எதுவுமே சரியாக புரிந்து விடுவதில்லை. என் பிள்ளையே, எல்லாமும் இருக்கட்டும், அவர்கள் நடிக்கட்டும் அல்லது நடிக்காமல் போகட்டும், எதையும் நினைத்து என்னவும் செய்துவிட்டு போகட்டும். நீ முதலில் உன் மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள், இது போன்றவர்களிடத்தில்தான் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களிடத்தில்தான் நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை நாம் உண்மையாக்கிவிடக்கூடாது. இவர்கள் நினைத்தது போல நாம் ஒருபொழுதும் கண்ணீர் சிந்திவிடக்கூடாது. இவர்களின் எண்ணங்களுக்கெல்லாம் நாம் உயிர்கள் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற விஷயம் மட்டும் உன்னுடைய நினைவில் இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, தடங்கல்கள் நிறைய வரத்தான் செய்யும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை எல்லாம் இனிமேல் நீ கண்குளிர காண வேண்டும். மாற்றங்கள் வர வேண்டிய நேரம், கஷ்டங்களை எல்லாம் களைந்தெடுக்க வேண்டிய நேரம், இந்த வராகி உன்னுடைய குடும்பத்தை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய நேரம். என் பிள்ளையே, நீ வருந்தாதே. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். இதற்கு மேலும் என் குழந்தை வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் குடும்பத்தை சுற்றி வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என்ன செய்ய நினைத்தாலும் அதை நான் முறியடிப்பேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களாக மாறுவதற்கு நான் நிச்சயமாக உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகியினுடைய அன்பினை பெற்ற உனக்கு எந்த துரோகங்களும் அருகில் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எத்தனை பிரச்சனைகளை கொடுத்தாலும், எத்தனை கஷ்டங்களை இந்த வாழ்க்கையில் கொடுத்தாலும் அவரவர் செய்கின்ற வினைகளுக்கு அவரவர்களுக்கு தண்டனை உண்டு. அதுவும் இந்த தெய்வத்தின் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னை நோக்கி வருகின்றேன்.
எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் இரு. எப்பேற்பட்ட தீய சக்திகளாக இருந்தாலும் அவையெல்லாம் முறியடித்து இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் என்கின்ற உறுதி வாக்கினை இந்த நாளில் நான் உனக்கு தருகின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.